ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா 2 முழுசாக எடுத்து வச்சுருக்குறோம், மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், புதினா மல்லி இலையை வாஷ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து இது ஹோம்மேடு பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு சிக்கன் வறுவல் மசாலா, சீரகத்தூள். இப்போ இதை வச்சு நம்ம வந்து பிரியாணி இப்போ இதை வச்சு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் வாங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்க்குறோம். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஆனியன் ஓரளவுக்கு பொரிஞ்சிருக்கு. 2 சில்லி எடுத்து போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இதோட புதினா கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வந்து கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மஷ்ரூம் வந்து கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசிக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்க்க போகிறோம். நான் இதில் வந்து 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். 3.5 உலக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸில் இல்லைன்னா எந்த ரைஸில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நான் அதை ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு. உலை கொதிச்சோன்னா நம்ம வந்து அரிசியை சேர்க்க போகிறோம். மசாலா நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இதில் வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். அப்படி வந்து நம்ம அரிசியை சேர்த்தாச்சு. இதில் நல்லா நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ மசாலாவோட ரைஸ் நல்லா கொதிக்குது. நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா வற்றிக்கிட்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தம்மில் போட்டுடலாம். தம்மை பிரித்தாச்சு. இங்கே பாருங்கள், உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. தண்ணி கரெக்டாக வச்சாலே நம்மளுக்கு வந்து பிரியாணி கரெக்டான பதத்தில் வந்துடும். டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது சாப்பாடு.